திருச்செந்தூர் கோயில் கும்பாபிஷேக பணிகள். பழமை மாறாமல் பொருத்தப்பட்ட 9 கலசங்கள். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடும் கடற்கரை ஓரத் தலமுமானது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில். தினமும் நூற்றுக்கணக்கான பக்தர்களும், விடுமுறை மற்றும் விசேஷ நாள்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் சுவாமி தரிசனம் பெற்றுச் செல்கிறார்கள். இக்கோயிலில் HCL நிறுவனம் சார்பில் ரூ. 700 கோடி நிதி மற்றும் தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ரூ. 100 கோடி என மொத்தம் ரூ. 400 கோடி மதிப்பீட்டில் பெருந்திட்ட வளாகப் பணிகள் நடந்து வருகிறது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ராஜகோபுர திருப்பணிக்கான பாலாலயம் நடந்தது. இதையடுத்து 37 அடி உயரமும் 9 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் புதுப்பிக்கும் பணிகள் தீவிரமாக நடந்து வந்தது. இதில் ராஜகோபுரத்தில் கீழ்த்தள பகுதிகள், தூண்கள் புதுப்பிக்கும் பணிகளும், ராஜகோபுரத்தில் உள்ள 9 கோபுர கலசங்களை புதுப்பிப்பதற்காகவும், கோபுர கலசங்களில் உள்ள வரகு தானியங்களை மாற்றுவதற்காகவும் ஆகம விதிப்படி பூஜைகள் செய்யப்பட்டது. பின்னர் கோபுரத்தில் இருந்த 9 கலசங்களும் கழற்றி கீழே கொண்டு வரப்பட்டது. ராஜகோபுரத்தின் கும்ப கலசங்கள் பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணிகள் நடந்து வந்த நிலையில் தற்போது அப்பணிகள் நிறைவுற்றுள்ளது. இதற்கு முன்பு இக்கோயிலில் கடந்த 2009ஆம் ஆண்டு ஜூலை 2ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது.